This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உணவுத்துறையில் எம்எஸ்எம்இக்களின் பங்கு என்ன? இத்துறைக்கான அரசின் சலுகைகள். உணவு பதப்படுத்தல் மற்றும் பானங்கள் மூலம் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பல்வேறு வகைகளில் பயனடைகின்றன. இது இந்திய பொருளாதார வளர்ச்சியிலும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக உணவு பதப்படுத்துதல் துறையில் எம்எஸ்எம்இக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதில் மைக்ரோ லெவலில் உள்ள நிறுவனங்களின் பங்கு மிக அதிகம். உணவுப் பொருட்கள் மதிப்பு கூட்டி அதை விற்பனை செய்வதில் பல சிறு நிறுவனங்கள் பெரிய அளவில் வர்த்தகம் செய்து பலனடைகிறது. காய்கறிகள், பழங்கள், தானியங்களை மதிப்பு கூட்டி அவற்றில் ஊறுகாய், பழச்சாறு, ஜாம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ரெடி டு ஈட் உணவுப் பொருட்கள் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்கின்றன. கிராமப்புறங்கள் மற்றும் டவுன் பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்கள் தங்கள் பகுதிகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து பலவற்றை உற்பத்தி செய்கின்றனர். இது பலருக்கும் வாழ்வாதாரமாக மாறி உள்ளதோடு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளது. கிராமப்புற பொருளாதாரத்தையும் மேம்படுத்த உதவி புரிகிறது. இதில் மற்றொரு நல்ல விஷயம், விவசாயியிடம் இருந்து நேரடியாக இத்தகைய பொருட்கள் வாங்கப்படுவதால் அவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்க வழிவகுக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சரியான சந்தைப்படுத்துதல் இல்லாவிடில் வீணாகும் பொருட்களை வைத்து அனைத்தையும் மாற்று பொருளாக மாற்றும் திறன் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் மத்திய அதிகரித்துள்ளது. இது உணவு வீணாவதை தடுக்கிறது. உணவுப் பொருட்களின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ப்ராசஸிங் செய்து உலர்த்துதல் போன்றவற்றின் மூலம் பழங்கள், காய்கறிகள் வீணாவதை தடுக்கலாம். இதன் மூலம் அவற்றின் கெட்டுப்போகும் தன்மை நீக்கி வாழ்நாளை அதிகரிக்க செய்வதில் எம்எஸ்எம்இக்களின் பங்கு அதிகம். உணவு பதப்படுத்துதல் மற்றும் பானங்கள் ஏற்றுமதியிலும் எம்எஸ்எம்களின் பங்கு மிகவும் முக்கியமாகும். இந்தியாவின் இந்த துறையில் வர்த்தக வளர்ச்சியானது பல்வேறு சாதகமான காரணிகளாக மத்தியில் வேகமாக வளர்ந்து வருகிறது. எம்எஸ்எம்இக்களின் பெரிய நிறுவனங்களால் அதிக கவனம் செலுத்தப்படாத பிரதந்திய சிறப்புமிக்க தயாரிப்புகள், பாரம்பரிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மசாலா பொருட்கள் மற்றும் உள்ளூர் இனிப்பு பலகாரங்கள் ஏற்றுமதி செய்கின்றன. இந்த தனித்துவமான பொருட்கள் வெளிநாட்டு சந்தைகளில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் வாழும் நாடுகளில் அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.